மதர், நான் வேலைக்கு போயிட்டு வரேன். அன்னைக்கு ஒரு நாள் என்னாச்சுன்னா என் புள்ள ராகவா வேலைக்கு போறேன்னு கிளம்புனா. ஐயோ, ஆரம்பிச்சிருச்சா? ஏமா, முதல்ல அந்த வீடியோவை கட் பண்ணுமா. ஆமா, எந்த வேலைக்கு கண்ணு போற? அதை கேட்டா நீயே வாயடிச்சு போயிருவோமா. அதான் கேக்குறேன்ல, சொல்லித்தல. கேமராமேன் வேலைக்கு போறேன். எது? ஏன்டா வெளியில போய் கேமராமேன் வேலை பார்க்கறதுக்கு என் வீடியோக்கு கேமராமேன் வேலை பார்த்தோம்னா நானே சம்பளம் போட்டு தருவேன்ல. எத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன்கிட்ட கேமராமேன் வேலை பார்க்கறதுக்கு நான் சும்மாவே இருப்பேன். போமா, நான் கிளம்புறேன். என்னடா இது, நானும் பல இடங்கள்ல ஏறி இறங்கி பார்த்துட்டேன், வேலையே கிடைக்க மாட்டேங்குது. பேசாம ஒன்று பண்ணுவோம், இந்த காயினை சுண்டி விடுவோம். பூ விழுந்தா வீட்டுக்கு போய் தண்டச்சோரா இருக்கலாம், தாளை விழுந்தா திரும்ப தேடுவோம். என்னடா இது, நம்ம நேரத்துக்கு 1 ரூபா காயின் கிடைக்க மாட்டேங்குது. சரி, இந்த 10 ரூபா காயினே சுண்டி விடுவோம். ஐயோ, காம்பவுண்டுக்கு அந்த சைடு போய் விழுந்துருச்சே. இந்த வீட்டை பார்த்தா வேற பேய் பங்களா மாதிரி இருக்குது. நம்ம வேற 10 ரூபாய் சுண்டி விட்டோம். 10 ரூபாய் இல்லாம வீட்டுக்கு போனா அம்மா கொண்டு எடுத்துருமே. சரி, போவோம். யாரு பானே? நான் சப்ஸ்கிரைபரா? அட்டங்கொப்பாத்தா, இதுவும் யூடியூபர் வீடா? யோ தாத்தா, நான் ஒன்றும் உன் சப்ஸ்கிரைபர்லாம் இல்லை. என் 10 ரூபா உள்ள விழுந்துருச்சு, அதை எடுக்க தான் வந்தேன். 10 ரூபா வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண. சாரி தாத்தா, என் நெட் பேக் தீர்ந்து போச்சு. அது மட்டும் இல்லாமல் நெட்டே இருந்தாலும் உன் சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது, போயா. டேய் தம்பி, என்ன நக்கலாம் உனக்கு? நான் யார் தெரியுமா? நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமாடா? நான் யார் தெரியுமா? வேர்ல்டுலேயே நம்பர் 1 கேமராமேன்யா. ஏதா கேமராமேனா? ஏழை, உன்னை தாண்டா நான் இத்தனை நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன். உன்ன மாதிரி இத்து போன பேய்க்கெல்லாம் என்னால் கேமராமேன் வேலை பார்க்க முடியாது. அதுக்கு வேற ஆளை பாரு. ஏடே, உனக்கு ஆப்ஷன்லாம் கிடையாது, நீ பண்ணி தான் ஆகணும். என்னோட பவரை யூஸ் பண்ணட்டா? இது சரிப்பட்டு வராது, நம்ம அக்காவை கூப்பிட வேண்டியதுதான். யாரா அவங்க அக்கா? அவன் லைட் பிடிக்கிறவளா? இப்போ பாடுறா எங்க அக்காவை. எக்கோ வாக்கா. ஏதோ வந்துட்டேன். எக்கா வாக்கா, இவனுக்கு நீ யாருன்னு காட்டுக்கா. ப்ரோ, ஆமாம் ப்ரோ, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. பேசாம நம்ம 2 பேரும் சேர்ந்து கொலாப் பண்ணலாமா? நிறுத்துங்கடா, என்னடா நடக்குதுங்க? என்ன காஞ்சனா, ஜோக் காட்டுறியா? உன்னை எதுக்கு கூட்டின்னு வந்தா என்ன பண்ணிட்டு இருக்கிற? அவன் கிடக்குறான், ஒன்றும் தெரியாத முட்டாப்பைய. நீங்க சொல்லுங்க ப்ரோ, நம்ம கேட்கலாம். எது கேட்கலாமா? என்ன பாட்டா கேட்க போறீங்க? ஏய் அடிங்க, செலிபிரிட்டிக்குள்ள அப்படித்தானே பேசிப்போம். நீ கம்னு கடை. ஏக்கா, உன்னோட ஐடி நீ போட்ட போஸ்ட்லாம் காட்டு பாப்போம். ஐயோ, என் ஃபோனில் நெட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ராகவா, ஒய்ஃபை ஆன் பண்ணுறான். நானே டென்ஷனில் இருக்கிறேன், உனக்கு ஒய்ஃபை கேட்குதா? அதெல்லாம் ஆன் பண்ண முடியாது, போடி. அடா, நான் ஆன் பண்ணுறாக்கா, நீ காட்டு. புதுசாக வந்த தம்பிக்கு இருக்க பாசம் கூட உனக்கு இல்லையாடா? அக்கா, சூப்பராக இருக்குதுங்க. இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து கொலா பண்ணி அருமையாக வீடியோ போடுறோம். வா, முதல்ல நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்குவோம். ஏய், என்னடா நம்ம ஃபோட்டோ எதுவுமே தெரிய மாட்டேங்குது? ஏன்னா நம்ம பேய்க்கா, நம்ம ஃபோட்டோலாம் ஃபோனில் தெரியாது. 2 பேரும் சேர்ந்து என்னையே இன்சல்ட் பண்ணுறீங்களா? அதுக்கு தான் ஆண்டவன் வச்சான் ஆப்பே. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு நானும் பார்க்குறேன். ஏக்கா, ஐடியா கிடச்சிருச்சு. ஓவரா பேசுற இவன் தான்க்கா நம்மளோட பாடி. கமான், உள்ள போறே. ஐயோ, மறுபடியுமா? வேணாடா, என்னை விட்டுருங்கடா. இருடா, இந்த பழைய கெட்டப்ல போனா என் ஃபாலோவர்ஸ் எல்லாம் என்னை கண்டுபிடிச்சி ஒரே ஃபேன்ஸ் தொல்லையா பண்ணுவாங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு புது கெட்டப்ல போகணும். கருமோ, உனக்கு ஃபாலோவர்ஸ் வேற இருக்காங்களா? ஏக்கா, நீ கவலைப்படாம உள்ள போருக்கா. உனக்கு நான் மேக்கப் எல்லாம் போட்டு எப்படி மாத்துறேன்றத மட்டும் பாரு. அப்படியே அழகா ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா மாத்திரம் பாருக்கா. ஏக்கா, சும்மா பின்னிட்டக்கா, போக. இப்ப அடுத்து நானே. டேய், என்னடா பண்றீங்க என்னைய வச்சு? நேரம் ஆச்சுடா, என் 10 ரூபாயை குடுறா, நான் வீட்டுக்கு போனோம். அப்படிலாம் விட்டா நீ ஓடி போயிடுவ. நாங்க 2 பேரும் உன் கூடயே தான் வருவோம். எப்படி? நாங்க பேய்டா, எங்க வேணாலும் எங்களால வர முடியும். ஆனா எங்க அம்மா உங்களை அசால்ட்டா கண்டுபிடிச்சிருமே, அப்ப என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ மூடிட்டு நடடா. அப்படியே ஏதோ ஒரு vlog மாதிரி எடுத்துடலாமா? யோ தாத்தா, நானே என் 10 ரூபாய் தர மாட்டேன்னு செம டென்ஷன்ல இருக்கிறேன். இதுல vlog வேற கேக்குதா உனக்கு? அக்கா, நம்ம போட்ட ரீலுக்கு வியூஸ் சும்மா பிச்சுக்குதே. ராகவா, நீயும் கொஞ்சம் வந்து பாரு. அந்த கருமத்தெல்லாம் என்னால பார்க்க முடியாது. ஆமா, நீங்க தான் கேமரால தெரிய மாட்டீங்களே, அப்புறம் எப்படிடா ரீல்ஸ் போட்டீங்க? சரி, கேடு கேட்டு போங்க. ஏடா ராகவா, நில்லுடா. ஏன்டா, எங்க போயிட்டு வர? இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தம்மா. இன்டர்வியூ? அப்ப என்னடா இது? மேனேஜர் அரசனாக்கு அது இப்படி கட்ட போட்டு? ஐயோ, என்ன இலவுமா இது?
அட சனியை பிடிச்ச பேய்க்கலாம் என்ன வச்சுதான் மேக்கப் போட்டீங்களா? ஆனா அவன் நானும் கேட்குறேன், என்ன இளவடா இது? என்ன ரீல்ஸ் போடக்கூடாதுன்னு திட்டிட்டு இப்படி கருவம் பிடிச்ச மாதிரியெல்லாம் மேக்கப் போட்டு ரீல்ஸ் போட்டு வச்சிருக்க. எத்தனை வியூஸ் பார்த்தியா? எவ்வளோ கமெண்ட்ஸ் பார்த்தியா? இனிமே உனக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பான்? என்ன ராகவா, ரீல்ஸ் எவ்வளோ சூப்பராக போய்கிட்டு இருக்கு. உங்கள் அம்மா என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்குது? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.